அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடுகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறோம். முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு மேற்கொண்ட ஒரு சில சந்திப்புகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஐரோப்பாவுக்கு சென்று எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உறுப்பினர்களையும் சந்தித்ததோடு அதே சமயம் நாங்கள் மக்கள் சந்திப்புகளையும் நடத்தி அங்கு ஐரோப்பிய நாடுகளுடைய வெளிவிவகார துறை சார்ந்த இலங்கைக்குரிய பொறுப்பாளர் மேர்களையும் நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் அதன் நோக்கம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று குறிப்பாக இந்த வரப்போகின்ற அரசாங்கத்துடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முயற்சிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஒரு அரசியலமைப்பு திருத்தமூடாக மட்டும்தான் செய்யலாம். ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதன் ஊடாக ஒற்றையாட்சியை நீக்கி தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு கூட்டாட்சி முறையை கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் தீர்க்கப்படலாம் என்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். அது நடக்காத நிலையிலே தொடர்ந்தும் நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கப்பட்டு இருக்கின்ற வரைக்கும் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய தேச இருப்பு என்றது அளிக்கப்படும் என்றது நினைக்கிறேன் கடந்த 76 வருடம் மிக தெளிவாக ஒரு நிரூபிச்சிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ இந்த சந்தர்ப்பம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கின்ற ஒரு நிலையிலே, ஆனால் அந்த அரசியலமைப்பு மீண்டும் 4வது தடவையாகவும் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்க போகின்றது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே, அந்த அரசியலமைப்புன்றது அவ்வகையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற வகையில் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்க முடியாது, அது இருக்கவும் கூடாது. தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டி தீர்வாக, ஒரு கூட்டாட்சி தீர்வாக அமைந்தே ஆகணும் என்ற விடயத்தை வலியுறுத்துவதற்கு நாங்கள் இந்த சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் சொன்ன விடயம் என்னென்றால், இந்த சமாதான முயற்சிகள் கடைசியாக நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்ற சமாதான முயற்சிகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை செய்தது சமாதான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில். உண்மையிலே அந்த சமாதான முயற்சிகள் அந்த தடையால் அரசாங்கத்துக்கு குழப்பறத்துக்கு சுகமாக இருந்தது. ஏனென்றால் அந்த சமநிலைமையை அரசு தரப்புக்கு சார்பாக அதை மாற்றி அமைச்சு அந்த தடை. அதுவும் அந்த தடை எப்போ வந்ததுண்டா சமாதான முயற்சிகளை திட்டமிட்டு குழப்புகின்ற செயல்பாடுகள், விசேஷமாக கருணாவுடைய பிரிவுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா அரசு அந்த பிரிவை பயன்படுத்தி கணிசமான படுகொலைகளை செய்து சமாதான முயற்சிகள் அந்த சூழலை, போர் நிறுத்த சூழலை குழப்பறத்துக்கு தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருந்த சூழலில் தான் அந்த தடை வந்தது. அப்போ அது எல்லாமே சமாதான முயற்சியை விரும்பாமல், ஒரு தீர்வை தமிழருக்கு கொடுக்காமல், ஒரு யுத்த ரீதியாக போர் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இராணுவ தீர்வொன்றை கொடுப்பதற்கு விரும்பின தரப்புகளுடைய கரங்களை பயன்படுத்தினார். இதில் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டினாலும் அந்த நாடுகள் அந்த காலத்தில், அந்த 2004க்கு பிறகு, 2004க்கும் 2009க்கும் இடையிலே இந்த சமாதான முயற்சியை குழம்பத் தொடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு சொன்ன நியாயம் என்னென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கூட்டாட்சி தீர்வுக்கு இணங்க தயாரில்லாவே
தமிழீழம் தனிநாடை உருவாக்குறதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அது தாங்கள் ஏற்க முடியாது. ஆகவே தாங்கள் வந்து அந்த ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக தாங்கள் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கு. ஏனென்றால் புலிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நேர்மையாக நடந்து கொள்ள இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லித்தான் அந்த தடையை வந்து நியாயப்படுத்திடுவேன். அது முற்றிலும் தவறு. உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சமஷ்டி தீர்வுக்கு இணங்க தயாரானால் சர்வதேச சமூகம் அந்த விட்டு கொடுப்புகள் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திடமிருந்து ஸ்ரீலங்கா அரசு இதுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு எல்லையை மீறி அவர்கள் அதில் இருந்து பின்வாங்க மாட்டினோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு முதலே வந்து அந்த விட்டு கொடுப்புகளை வந்து இயக்கத்தில் பக்கத்தில் இருந்து எதிர்பார்த்து இருந்தது. அதுவும் விசேஷமாக இராணுவ ரீதியான விட்டு கொடுப்புகளை வந்து எதிர்பார்த்த இடத்துல தான் இயக்கத்துக்கு வந்து அந்த தயக்கங்கள் வந்து வர வேண்டி வந்தது. அதால் தான் அந்த ஒரு சில தாமதங்கள் வந்ததை தவிர ஒரு சமஷ்டி தீர்வு சம்பந்தமாக அவர்கள் அதை நேர்மையாக பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருந்தவை என்று சுட்டி காட்டவும் வந்து இந்த நாடுகள் அதை ஏற்க மறுத்து, இல்லை சமஷ்டியை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதுக்கு நேர்மையாக பயணிக்க இல்லை, பேருக்கு வந்து சமஷ்டி என்று சொன்னாலும் வந்து அவை நேர்மையாக பயணிக்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தான் அந்த தடையை நியாயப்படுத்துவேன். இப்போ இன்றைக்கு வந்து அவர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை வந்து மௌனிக்க வச்சவை. ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஆணை ஜனநாயக ரீதியாக வந்து இந்த சமஷ்டி தீர்வுக்கு, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வுக்காகத்தான் இருக்கின்றது. 2009 இருந்து அது தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்கள் வழங்கி வரையினம். அந்த ஆணையை கொடுக்குற தரப்புகள் அதுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளாமல் இருந்தது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ தமிழரசு கட்சி வந்து ஆணையை பெற்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வு இல்லாட்டி கூட்டாட்சி தீர்வு மட்டும்தான் எங்களுக்கு தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் தங்களோட ஆணையில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காரு. போன கடைசி 2004ஆம் ஆண்டு தேர்தலையும் கூட தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் கிடைச்ச வாக்குகள் எடுத்து பார்த்தா மூன்று தரப்பும் வந்து சமஷ்டி சொல்லித்தான் வாக்கை பெற்றவை, ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோன்னு சொல்லித்தான் வாக்கை பெற்றவை. ஆகவே அதெந்த வாக்குகளை கூட்டு பார்த்துனீங்கன்னா அரசு தரப்புக்கு கிடைச்ச வாக்களுக்கு முன்னே எத்தனோ மடங்குக்கு மேலாக இருக்குது. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் தடையே போடாதீங்கள், தடையை போட்டுறீங்கண்டா இந்த பேச்சுவார்த்தைகள் குழம்பும் என்று நாங்கள் அந்த நேரம் சொல்ல, நீங்கள் அதை நம்பாமல் வந்து நீங்கள் தடையே போட்டுறீங்கள். தடையை போட்டதை நியாயப்படுத்தின எப்படின்றா வந்து சமஷ்டியை கூட்டாட்சி தீர்வை வந்து தமிழீழ விடுதலை இயக்கம் அதுக்கு நேர்மையாக பயணிக்கவில்லை என்று சொல்லித்தான் அதை நியாயப்படுத்துவீங்க. அப்படி என்றால் என்ன, கூட்டாட்சி என்றால் ஸ்ரீலங்கா அரசு கொடுக்கறதுக்கு தயார், நீங்கள் அதை ஏற்க மறுத்துறீங்கள் என்றதான் சொல்லுவார்கள். அப்படி இல்லைன்னு நாங்கள் சொல்லவும் வந்து எங்களை மறுத்துத்தான் நீங்கள் அந்த தடையை நியாயப்படுத்தி போரையும் வந்து அரசு தரப்புக்கு வெற்றிகரமாக நடத்துவதற்கு வந்து நீங்கள் உதவி செய்வீர்கள். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. இன்றைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிற இடத்துல வந்து இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக அறிவிச்சிருக்கிற இந்த சூழலில் அது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்களுடைய ஆணை தொடர்ச்சியாக மதிக்கிற வகையில் ஒரு கூட்டாட்சி சமஷ்டி தீர்வை வழங்குவதற்கு வந்து உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நீங்கள் அதில் வந்து திரையிட வேணும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். இதில் நீங்கள் நடுநிலைமை வகிக்க இயலாது என்றதுதான் எங்களுடைய செய்தியாக அங்கு இருந்தது. அந்த நாடுகளிடம் மக்களிடம் வந்து நாங்கள் இந்தியான அவசியத்தையும் வந்து நாங்கள் எடுத்து காட்டினோம். விசேஷமாக வந்து அரசாங்கம் ஒரு ஒற்றையாட்சி முறையை திரும்ப கொண்டு வர இருக்கிறோம். இது துரதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்துக்கு வந்து வடகிழக்கில் இருக்கிற 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வெறுமனே 8 பேர் மட்டும்தான் இருந்தாலும் கூட இதில் தமிழரசு கட்சி வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்ள போயினோம்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து தமிழரசு கட்சி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த இதில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றின சுமந்திரன் பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு போயிருக்கின்றது.
இன்றைக்கு சுமந்திரன் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட சுமந்திரன் ஆதிக்கம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை வைத்து கொண்டு வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை எடுக்கிற இல்லாட்டி உறுதியாக பயணிக்கக்கூடியவர்களை ஓரம் கட்டுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுதான் இந்தியா யதார்த்தம். அப்போ நாங்கள் அந்த கோணத்தில் பார்த்தால் வந்து சில வேளையிலே வந்து அந்த நடவடிக்கைகள் ஏன் இந்த நேரம் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தான் தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவை என்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கிற போல முன் கொண்டு வருகின்ற பொழுது வந்து அதை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைஞ்சது 2 பேர் ஆகுது அங்கால ஆதரித்து அதை எப்படி என்றாலும் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு நிலைமையை காட்டுவதற்கு நிரூபிப்பதற்கு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறாரோன்றது வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் முறியடிப்பதாக இருந்தால் என்றால் அவ்வகையான ஒரு சந்தேகம் நடக்காமல் நாங்கள் சந்தேகிக்கிற வகையில் வந்து தமிழரசு கட்சியும் வந்து இந்த ஐக்கிய ராஜ்யவை ஆதரிக்கிற ஒரு நிலைமையை நிப்பாட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து உண்மையிலே மக்கள் கொடுத்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்துவதற்கு வந்து அழுத்தம் உருவாக்குவதற்கு எங்கள்ட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தெளிவடைய வேணும். இந்த விடயங்களை ஆழமாக விளங்கி கொண்டு அவர்களும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ளே வரவேணும் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து நான் அந்த கூட்டத்துக்கு வந்து நான் நோவே நாட்டுக்கு நடைபெற்ற அந்த கூட்டங்களுக்கோட மட்டும்தான் நான் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தேன். ஆனால் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து எங்களுடைய ஏனைய உறுப்பினர்கள் வந்து ஐரோப்பிய ஏனைய நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய பிரதிநிதிகளை சந்தித்தது மட்டுமல்ல எங்களுடைய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அமைப்புகளையும் சந்தித்து இந்த அரசியல் பணிகளை நடத்தி வந்தோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.